எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோய்டால். இது வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் தான். 5 o'clock வந்து டான்னு வந்து அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வேலை வந்து இந்த மாதிரி சாக்லேட் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்ருக்கேன். இப்போ அது முடிச்சதுக்கு அப்புறமா அரிசி ஊற வச்சிருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அந்த ஹார்லிக்ஸ் போய் குடிப்பேன் நான். அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் விசில் வர வரைக்கும் டைம் கேப் இருக்கும். அப்போ வந்து காலையில் கோலம் போடுவேன். இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்தது வந்து அதுக்கு முன்னாடி நாள் போட்டிருந்த கோலங்கிறது வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் குட்டி குட்டியாக. அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்பப்போ போடுவேன். இல்லைனா எனக்கு எது தோணுனாலும் அதையும் கூட போடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு காலையில் பரபரன்னு இருக்கும். மோஸ்ட்டாக இட்லி இருக்கும். டைம் இருந்தால் தோசை சுட்டுருவேன். ஸோ இப்போ இட்லிக்கு வந்து தொட்டுக்க சட்னி வைக்கணும், தனியாக ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்கப்புறம் கிளறின சாதம் கொடுக்கணும் பசங்களுக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ சைடில் வெட்டி வச்சுடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்லி சட்னி, இப்போ புதினா சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு மறந்துட்டேன், அப்படி டென்ஷன்லேருந்து தனியாக போட்டு சைடில் வதக்கியாச்சு. ஸோ இந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போதே வந்து இடையில திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை அங்கே வச்சாச்சு. மீன்வைல் குக்கர் வந்து விசில் எல்லாம் விட்டுட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இவனுக்கு எக் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணேன். அது பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. 2 பேரும் என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல. காலையில் சாதம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். மீன்வைல் ஹரியை எழுப்புறது எல்லாம் இருக்கும். மோஸ்ட்டாக வேலையை முடிச்சுட்டு தான் நான் போய் சாயை எழுப்புவேன். அதுதான் எனக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ பாரு, எக் ரைஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி ரைஸை கொட்டி போட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்வோ ஆன் பண்ணி விட்டுடுவேன் தண்ணி பிடிக்கிறதுக்கு. தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இது வந்து ஹரிக்கு பேக் பண்ண லஞ்சு. அந்த இட்லி சட்னி அன்றைக்கி போதுன்ட்டானுங்க. இல்லைனா அவங்க 2 பேருக்கும் ரைஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இவனோட லஞ்ச் பேக்கை பேக் பண்ணதுமே முன்னாடி கொண்டு போய் வச்சு ரெடி பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த கிளறின சாதம் அவ்வளோ பிடிக்கிறது இல்லைன்ட்டு கத்திரிக்காய் தக்காளி கடையல்னு அன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன். அதுதான் செஞ்சுருந்தேன். சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்தது. எந்த மசாலாவுமே இல்லை. இங்கே பார்க்குற இன்க்ரீடியன்ஸு ப்ளஸ் சாம்பார் பொடி தான் நான் போட்டேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. கடைசியில் அதை வந்து மத்து வச்சு கடைய சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் எடுத்து அந்த சூடான சாத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ யம்மி டேஸ்டியாகவே இருந்தது. இதை நான் மத்தியானம் சாப்பிட்டதுனால சொல்கிறேன். ஸோ வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரெப் முடிஞ்சிருச்சு. சைடில் வந்து லைட் போட்டு சாயை எழுப்பி விட்டு வந்துடுவேன். அவன் எழுந்து வரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் ஆகிடும். கத்திரிக்காய் போடல, பீர்க்கங்காய் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இடையில பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் இருந்தது, நான் காமிச்சிருப்பேன். அதையுமே வந்து சைட் பை சைடில் போய் கழுவிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், சாய் எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டான். இப்போ சாய்க்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இட்லியும் புதினா சட்னி வச்சு, ஸ்நாக்ஸ்க்கு வந்து க்ரீம் பிஸ்கெட்டும் நான் சுட்ட முறுக்கு இருக்குது, அதையும் வச்சாச்சு. இந்த ஸ்பூன் தான் இப்போல்லாம் அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். ரைஸ் வச்சிட்ருக்கான். இடையில நானும் கொஞ்சம் பால் குடிச்சிக்கிறேன். எனக்கு பசிக்குது, கல்லனால சாப்பிட முடிய மாட்டேங்குது. சாய்க்கு ஆட்டோ வந்துருச்சு. அவன் டக்குன்னு ரெடி ஆகிட்டு பேக்கை நானே மாட்டுவேன், நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். சம்டைம்ஸ் நான் எடுத்து கொடுப்பேன். அப்புறம் இந்த கேட்டிங்களா, சோஷியல் மீடியாவில் இப்போ இடியாப்பம்னு போயிட்டுருக்குல, இங்கே எங்கள் தெருவில்லாம் ஒரு மெதுவாக தான் வருவார். அப்பா அவனுங்களெல்லாம் அனுப்பி விட்டுச்சதுக்கப்புறம் டயர்டா எனக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். அப்புறம் இவரும் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவேன். ஏன்னா இப்போ அடிக்கடி கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகுது, பிள்ளைங்கிட்ட கத்துற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளை காம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெடிடேஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரமாக ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 20 minutes பண்ணுறதே பெருசு. அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் வந்து பழைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு புதிய துணியை போட்டுட்டு இப்போ ஒரு ரீசன்ட் டெக்னிக் வந்து அங்கேயே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுறது. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைனா கிளம்ஸியாக சோஃபாவில் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் சாப்பிட்ட தட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் கையோட கழுவிட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, சிங்க் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறமா பொறுமையாக உட்காந்து அன்னைக்கு ஜேர்னல் எழுதுவேன். ஸோ என்னோட ஜேர்னல் வந்து அதை நடந்ததையும் எழுதுவேன், பிளான் பண்ணுறதையும் பண்ணுவேன். ஸோ டெய்லி பண்ணுறதுனால ஈஸியாக இருக்குது. ஸோ உட்காந்துட்டு என்னென்னு யோசிச்சுவேன். அதுக்கப்புறமா நம்மளோட மூடு ட்ராக்கர், ஹேபிட் ட்ராக்கர்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே ஃபில் பண்ணிக்குவேன். அப்போ தான் எந்த அளவுக்கு நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வரும்.
ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடாக ஒரு கப் காஃபி போடுவேன். சும்மா காஃபி போடுறதே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ நீட்டாக போய் ஒரு கப் காஃபி போட்டுட்டு வந்து சூடாக அந்த இதில் வச்சுக்குவேன். குட்டியாக ஒரு டம்ளர் இருக்குது, மூடி வச்சுட்டா சூடு தாங்கும், அதை போட்டு அங்கே வச்சுடுவேன். ஸோ ஜேர்னல் முடித்த உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக வந்து எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குவேன். ரீசெண்டாக நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீரீஸாக தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டயர்டாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த காஃபி எடுத்து குடிச்சுக்குவேன். இல்லை அப்படின்னா சூடு ரொம்ப ஒரு 1 hour பக்கம் சூடு தாங்குது இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா அதை ரீஹீட் பண்ணிவிட்டு கூட நான் ஒரு மத்தியானம் பக்கமாக அதை சாப்பிட்டுட்டு குடிச்சுக்குவேன். சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி காஃபி டீ அந்த மாதிரிலாம் குடித்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ காஃபி மாதிரியே ஈக்குவலாக எனக்கு டீயுமே பிடிக்குது, என்னன்னு தெரியல. ஸோ இந்த வேலை பண்ணிகிட்ருப்பேன். இப்போ டிவியில் வேணும்னா சாங்ஸ் போட்டு பண்ணுவேன், இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுவேன். சீரியல் நான் பார்க்குறது வந்து நைட்டு ஒரே ஒரு சீரியல் மட்டும் தான் பார்ப்பேன், பகல் எதுவும் பார்க்குறது இல்லை. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது படம் இல்லைன்னா சாங்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். அந்த சாங்ஸ் போடுறத கேட்டுகிட்டே நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறது டயர்டு எங்கே இருக்குன்னு தெரில, அவ்வளோ பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரிடே மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இதில் ஏதாவது 1 or 2 ஆக்டிவிட்டி ஸ்கிப் ஆகிட்டு புதுசாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கூட இன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். ஸோ அதை முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது பாட்டு கேட்பேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு வேலை செய்யும் போது கேட்குறது வேறு, தனியாக உட்காந்து பாட்டு கேட்குறதே வேறு. எப்பயும் 80s சாங் தான் கேட்பேன். அன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு அந்த 80s சாங்ஸ் எதுவுமே போடல. ஸோ இந்த சாங்ஸ் தான் கேட்டுட்டு சாங்ஸ் கூடயே சேர்ந்து பாடிட்டு இருப்பேன். ஸோ இதில் இருக்கும்போது நமக்குள்ளே இருக்க குட்டி குழந்தை வெளியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் டர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது விளையாடுவேன். அதுக்கப்புறமா பொறுமையாக இது வந்து மீ டைம்னே சொல்லலாம். இப்போ எனக்கு நிறைய மீ டைம் கிடைக்கிது. இருந்தாலும் அந்த மீ டைமில் ஒரு மீ டைம் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்ததுக்கு நன்றி பாம்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் டைம் இருந்தால் கொஞ்சம் இந்த மிஷினில் தைப்பேன். அதுக்காக தான் இதை எடுத்து பர்மனெண்ட்டாக இங்கேயே வச்சு